உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா நீங்க பார்த்துருப்பீங்க, இலங்கையில சிங்கள மக்களாலே கோத்தபா ராஜபக்சோ வீட்டை முற்றுகையிட்டு ஒவ்வொரு காரும் வீட்டு முன்னாடி விலை மதிப்புள்ள கார்கள் 10 கோடி 5 கோடி 4 கோடி அது மாதிரி கார் தான். அந்த காரை எல்லாம் உடைச்சி சேதப்படுத்தி வீட்டை தீ வச்சு கொளுத்தி பயங்கரமா பண்ணாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இலங்கையிலே வறுமை வறுமை வறுமை. 1 கிலோ அரிசி 5000 ரூபா. சொல்லுங்க பார்க்கலாம். வறுமை வாட்டி எடுத்ததனால், மக்கள் பொறுத்து கொள்ள முடியாதனால் ஆட்சியாளர்களை வீட்டை முற்றுகையிட்டார்கள். ஆட்சியாளர் வீடு நாசமாக்கப்பட்டார்கள். துரத்தி அடித்தார்கள். கோத்தபா ராஜபக்சோ துண்டகானம் துணியகானம் என்று நாட்டை விட்டு கிளம்பி போனார்கள். எதுவும் ஒரு முடிவுக்கு ஒரு எல்லைதான், ஒரு முடிவுதான். பொறுத்து கொள்ள முடியாது. எல்லை மீறினால் எல்லாம் நடக்கும். இதுதான் பாடம் புகட்டினார்கள். கோத்தபா ராஜபக்சோ யாரு? சிங்களன். சிங்கள மக்களாலே நாட்டை விட்டு துரத்தி அடித்தார்கள். அதற்காக தான். எதற்கும் ஒரு எல்லை உண்டு. அதே மாதிரி பங்களாதேஷில் நடந்தது. பங்களாதேஷில் முதலமைச்சர் துண்டகானம் துணியகானம் என்று இரவோடு இரவாக ஓடிவிட்டான். பயங்கர கலவரம். அங்கும் பசி பட்டினி, இதே நிலவரம் தான். அதே போல்தான் இப்போ நேபாளத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் சொல்ல முடியும். நேபாளில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எதை தீர்மானிக்கிறது என்றால் அரசியல். மக்களுக்கு அன்றாட பொருளாதாரம் நல்லா இருக்கா, செல்வமா இருக்கா, செழிப்பா இருக்காங்களா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து மக்களுக்கு செய்ய வேண்டும் அரசியல்வாதி. ஏன்? வரி பணம் கட்டுறோண்டா, செய்யடா மண்ணாங்கட்டி. செய்ய மாட்டாங்க. அதனாலதான் நேபாள் இளைஞர்கள் பொங்கி எழுதார்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணனால பொங்கி எழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விட்டுட்டு எதற்காக பொங்கி எழுந்தாங்க? அங்கே எதற்காக பொங்கி எழுதார்கள் என்பது கேள்விக்கு அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மன்னர் ஆட்சி போல அங்கே செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் தலைவர், பிரதமர், குடியரசுத் தலைவர், கீழே இருக்கிற முதலமைச்சர், நிதியமைச்சர், துருத்தி இவனுங்கள ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நேபாளில். இவர்களுடைய ஃபேமிலி எல்லாரும் ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் போய் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை வீடியோ போட்டிருக்காங்க அங்க உள்ள ஆட்சியாளர்கள் பிள்ளைகள். இதை பார்த்த உடனே நேபாள் இளைஞர்கள் பொங்கு எழுதார்கள். இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, இவர்களுக்கு ஆடம்பரமா இவங்க மட்டும் எப்படி வாழ்றாங்க? நம்ம நாட்டில் சொந்த நாட்டை விட்டு நாம வெளிநாடு சென்று சம்பாதித்து கொண்டு வந்து வரியை கட்டுகிறோம். அந்த வரி பணத்தில் தான் இவர்கள் வாழ்கிறார்கள். சொந்த நிலத்திலே எங்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. பொங்கி எழுந்தார்கள். இறுதியில் பேஸ்புக், ட்விட்டர் இதை வைத்து நாங்கள் சிறு சிறு பிசினஸாக செஞ்சிட்டு இருக்கோம். அதையும் இவங்க தடை பண்ணாங்க. எதற்காக தடை பண்ணாங்க? அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஆடம்பரமா வாழ்றது, பிடிக்கிறது, பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் க்ளோஸ் பண்ணா இவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அது இறுதியில எப்படி போய் மாறிடுச்சு பாருங்க. எந்த ஆட்சியாளனா இருக்கட்டும், எந்த கொம்பனாகவும் இருக்கட்டும், எங்களுக்கு தேவையில்லை. ஒரு நாட்டில் எதற்கும் ஒரு அளவு உண்டு. ஆட்சியாளனே பார்த்து மக்களுக்கு ஒரு குடும்பம் ரன் பண்றது போல படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, பெண்களுக்கு இயற்கை வளத்தை பாதுகாப்பு கொடு, சாராயத்தை நிப்பாட்டு, இதெல்லாம் பண்ணாதான் ஒரு நாடினுடைய வளர்ச்சி. ஒரு குடும்பம் ரன் ஆகுமா? பொருளாதாரம் இவங்ககிட்ட இருக்கா? குடும்பம் ரன் ஆகாத அளவு கூட இந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் தத்தளிக்கிறாங்களா? அவங்களுக்கு என்னங்கிறது செஞ்சு கொடு. இதுதான் ஆட்சியாளர் வேலை. இதுவே செஞ்சு கொடுக்கலனா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. பொறுமை மீறிச்சுன்னா ஆட்சியாளர் வீட்டை நோக்கி மக்கள் படையெடுப்பார்கள். அங்கு பொருள்கள் சேதமாகுங்கள். அங்கிருந்து அப்புறம் ஆட்சியாளர் வெளிநாடு எங்கனாச்சும் தப்பிச்சு போக வேண்டிய நிலைமை வரும். அதனால சுதாரிச்சுக்கோங்க. ஆட்சியாளர்கள் எல்லாம் சுதாரிச்சு ஆட்சி செய்யுங்கள்.
இலங்கையிலே நடந்தது, பங்களாதேஷிலே நடந்தது, நேபாளிலே நடந்தது. இங்கு நடப்பதற்கு எத்தனை நாளாகும்? சுதாரித்துக் கொள்ளுங்கள். மக்கள் எதற்கும் ஒரு பொறுமைதான் இருப்பாங்க. பொறுமை மீறிச்சுன்னா, எல்லை மீறிச்சுன்னா அது வேற மாதிரி காமிச்சிருவாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை அரசியல்வாதி செய்யலைனா அதை செஞ்சு முடிக்க வந்தான் அந்த நாட்டு இளைஞர்கள் என்பதுதான். இதுதான் உறுதி. அதனால யாரா இருந்தாலும் என்ன, கரெக்டா ஆட்சி செஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் நடந்தது போல எல்லா பகுதியிலும் நடக்கும் தான். இதுதான் ஒரு காணொளி முடிவு. அதனால மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். எதிர்க்கட்சி தலைவரை கூட நேபாளில் விட்டு வைக்கல. இளைஞர்கள் ஓட ஓட அடிக்கிறாங்க, கொண்டு போட்டாங்க. அங்க உள்ள பிரதமர் மனைவியை கொண்டு போட்டாங்க. ஏண்டா எதிர்க்கட்சி தலைவர் தான் விட்டுரு அப்படின்னா அது கூட விடல, கொண்டு போட்டாங்க. அங்குள்ள பிரதமர் ரிசைன் பண்ணி கூட முடியல, ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணோன்னே குடியரசுத் தலைவர் 10 நிமிஷத்துல ரிசைன் பண்றாரு. யார் எதையும் விட்டு வைக்கல அங்க உள்ள இளைஞர்கள். அதனால ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஆட்சி கொடுங்கள். இதுதான் மக்களுடைய நிலைமுறைகளை பார்த்து சிறப்பா ஆட்சி கொடுங்க. மக்கள் உங்கள் பக்கம்தான் இருப்பாங்க. இல்லை என்றால் ஒரு நாள் படையெடுக்கும் காலம் வீட்டை நோக்கி வரும். வெல்லட்டும் தமிழ் தேசியம்.